அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, குறிப்பாக நோன்பு வைக்காத சகோதரர்களே, சகோதரிகளே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நோன்பு என்பது வயிறு சம்பந்தப்பட்டது கிடையாது. நோன்பு என்பது வயிறு சம்பந்தப்பட்டது கிடையாது. நமக்கு என்ன நினைப்பு வருதுன்னு சொன்னால், நோன்பு வச்சுட்டா பசிக்கும், மயக்க வரும், தண்ணி தாக அடிக்கும். இப்படி இல்லை. நோன்பு கல்புக்கான உள்ளத்திற்கு தொடர்புடையது. ஒரு மனுஷனால் இது செய்ய முடியும் என்பதை தவிர அல்லாஹ் எதையும் கட்டளையிட மாட்டான். காரணம், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறான், இதென்ன நோன்பு சோதனை இல்லை, இது அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய ஒரு பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமல். கஷ்டத்தையும் கூட அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். மனிதன் தாங்க முடியாத எந்த சிரமத்தையும் எந்த கஷ்டத்தையும் நான் கொடுப்பதில்லை என்று சொல்கிறான். சோதனையையும் கூட மனிதன் தாங்காத அளவுக்கு நான் தருவதில்லை என்று கூறக்கூடிய ரப்புல் ஆலமீன், நோன்பின் மூலமாக உங்களை பசியில் ஆழ்த்துவது என்பது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் எந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்க போவதில்லை. அல்லது நீங்கள் வைக்காததினால் அல்லாஹ்வுடைய கண்ணியத்திலே எந்த தாழ்வும் ஏற்படுவதில்லை. ஆனாலும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மனிதன் எப்பொழுது பசியாக இருப்பானோ அவனுடைய சிந்தனை ஒரே கோட்டின் பக்கமாக செல்லும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இறையச்சமுடையவர்களாக ஆகுவதற்காக தான் நோன்பை கடமையாக்கினான். ஆனால் இந்த நோன்பை பாழாக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளை, தயவு கூர்ந்து கொஞ்சம் எண்ணுங்கள். அற்ப காரணங்களை சொல்லக்கூடியவர்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏன் நோன்பு வைக்கிறது இல்லைன்னு. அலைச்சல் என்று சொன்னார். ஏன் நோன்பு வைக்கிறது இல்லைன்னு கேட்டேன். சூடு, நான் அடுப்பில் நின்று வேலை செய்கிறேன், அதனால் எனக்கு நோன்பு வைக்க முடியாது, சூடு தாங்க முடியாதுன்னார். நான் அந்த சகோதரனை பார்த்து சொன்ன வார்த்தை இப்பொழுதும் நினைவில் இருக்குது. நீங்கள் எந்த அடுப்பிற்கு முன்னால் நின்று வேலை செய்வதால் நோன்பு வைப்பதற்கு என்னால் இயலாது என்று சொல்கிறீர்களோ, அந்த நெருப்பினுடைய ஜுவாலையை காட்டிலும் பல 100 கோடி மடங்கு இருக்கக்கூடிய நரகம், அதன் பக்கமாக அல்லாஹ் நவுசுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றும், தூக்கி வீசினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு, வெயில், இந்த ஜுவாலையை காட்டிலும் மறுமையில் இருக்கக்கூடிய நெருப்பு மிக மோசமானது. ஆகையால் யார் நோன்பு வைக்கவில்லையோ தயவு கூர்ந்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்தாவது நோன்பு வையுங்கள். நோன்பு, மீண்டும் சொல்கிறேன், வயிறு சம்பந்தப்பட்டது அல்ல. ஒரு எண்ணம் தான் ஒரு மனிதனை எவ்வளோ. இப்போ உதாரணத்திற்கு சில சகோதரர்கள் இரவில், நேற்று கூட ஒரு சகோதரர் சொன்னார், நான் சாப்பிட எந்திரிக்க முடியல, 7 மணிக்கு தான் எந்திரிச்சு, தூக்கத்தினுடைய ஆழமான நிலை என்னை மறக்கடைச்சிருச்சினார். அப்போ இன்றைக்கி அந்த சகோதரர் சாப்பிடலை. அவர் எப்போ சாப்பிட்டாரு? நேற்று மக்ரீபில் சாப்பிட்டார். அது என்ன, ஒரு 2 கொட்டரா கஞ்சி குடிச்சிருப்பார், அல்லது 1 கொட்டரா குடிச்சிருப்பார். அடுத்த மக்ரிப் 24 மணி நேரம் அவர் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியும் என்று சொன்னால், நம்ம காலையில் 4 மணி 4:30 5, இப்போ 5:40 5:20 வரைக்கும் 5:30 இருந்து அடுத்தது ஒரு 6:30 மணி வரைக்கும், ஏறத்தாழ 6:30 7:30 8:30 9:30 10:30 11:30 12:30 1:30 2:30 3:30 4:30 5:30 7 8 மணி நேரம் ஒரு மனிதர் பசித்திருப்பது என்பது இது சாதாரணமான விஷயம். அதனால தான் சொல்கிறேன், பசியோடு நிறைய நேரத்தை கழிச்சிருப்போம். ஆனால் இந்த நோன்புடு வரும்போது அந்த பசி பிரதானமாக தெரிஞ்சு சைத்தான் போகும்போதே விளங்கிடும் பொழுதே அவன் இவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறான், எப்போ நான் வர்ற வரைக்கும் நோன்புகையும் வச்சிடாதேன்னு. அதனால் தயவு கூர்ந்து நோன்பு வைக்காதவர்கள் நோன்பு வையுங்கள். ஏன்னு சொன்னால், நோன்பு வைப்பதனுடைய கூலியாக அல்லாஹ்வே கிடைக்க இருக்கிறான். ஆகையால் நோன்பு வைக்காதவர்கள் நோன்பு வையுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.